அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் பலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே நேரத்தில் 9ஆம் பாவகத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்துல குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் குரு அதிசார பயிற்சியானது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்றதுங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்லேயும் 3ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆண்டுகோள்கள். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் 17ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ செவ்வாய் பகவான் ஆல்ரெடி இந்த மாதத்தில் உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசியில் செவ்வாயும், புதன் பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய. ஸோ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிதானசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக பொறுமையானவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா தெளிவாக யோசித்து அதை துல்லியமான விதத்தில் செய்யக்கூடிய நபர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள். இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் செஞ்சால் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு அதற்குண்டானபடி பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய கண்ட்ரோல் மீறி சில காரியங்கள் நடந்துகிட்ருக்கு, நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும், அதே நேரத்தில் 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆகிய 3 இடங்களுக்கு குருவுடைய பார்வையானது இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், 10ஆம் இடத்துல சனி, கர்மச்சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. நினச்ச துறையில் நினச்ச தொழிலை கரெக்டான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அந்த தொழிலில் என்னென்ன மாற்றம் பண்ணணுமோ, என்னென்ன முன்னேற்ற ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறதும், ஸோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில வாய்ப்புகள், அந்த தொழிலுக்கு தேவையான பண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அகல போதுங்க. தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தொழிலில் எதிர்பார்த்த விதமான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபார ரீதியாகவும் பல யுத்திகளை கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எதிலெல்லாம் இழந்திருக்கோம், எதெல்லாம் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை 10ஆம் பாவத்தில் படும்பொழுது இது ஒரு அபரிவிதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் புதிய சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு தருணம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இதை இந்த காலத்தில் பண்ணலாமா, இது கிடைச்சா இது கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன், இந்த விஷயத்தை பண்ணினா இதனால் என்னுடைய வாழ்வாதாரமே மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலமாக இருக்க போதுங்க. சனி பகவான் 10ஆம் வீட்லேயும், அதாவது சனி பகவான் மேலே குருவுடைய பார்வைப்படுறதுனால இது ஒரு நல்ல விதமான யோகம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ தொழிலில் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை ரீதியாக நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சிகள் பண்ணி இந்த வேலையிலேருந்து வேறு ஒரு வேலைக்கு மாறணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, ரொம்ப நாளாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்குங்க, எனக்கு எந்த வேலையும் சரியாக கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும், அரசு துறையில் கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்குங்க, அதுவுமே எனக்கு எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அரசு துறையில் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, பட்டம் பதவி உங்களை தேடி வருங்க. நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, புதிய வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் சில இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது
கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்தது திருமணம் ரீதியாக ரொம்ப தடைகள் அப்படிங்கிறத சந்திச்சுட்டேன். எனக்கு மேரேஜ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்களும் வந்துருச்சுங்க. ஏன்னா எல்லாம் அமையுதுங்க. கை கெட்டது வாய் கெட்டல. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து திருமணம் நின்று போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு கூடிய சீக்கிரத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்காதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களுடைய சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அடியோடு தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் அவங்களுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி இன்றைக்கி வந்து ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எதனால் இப்படி நடந்ததுன்னே தெரியலைங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாங்கன்னு எதிர்பார்க்குற நபர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீருங்க. அந்த காதல் விவகாரங்கள் திருமணம் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக வந்து ஒரு நபரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நபர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து என் கையை மீறி போயிடுச்சுங்க. சின்ன விஷயம் என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் எந்த தவறும் செய்யாமல் எனக்கு அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். 2 பேத்துக்குள்ளே பிரிவினை எப்படி ஏற்பட்டுருச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த நபர்கள் நம்மளை வந்து சேருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த இதில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீர்ந்து பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறனால ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த நோய் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கிறது காலம் போய் இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடம் நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பனி போல விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளும் புதிய வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். நிறைய முயற்சி பண்ணிட்டேனால எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றாவது புதுசாக ஒரு வீடு கட்டினாலும் புதுசாக ஒரு இடத்துல வந்து புதிய சொத்துக்கள் வாங்கணும். பழைய வீடு பூர்வீக சொத்துக்களை விற்று அந்த புதிய ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்தால் ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறதாகவும் கல்வியில் நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, நீங்கள் எதிர்பார்த்த இடத்த உங்களுடைய கல்லூரி படிப்புகள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. கல்லூரி படித்து முடித்தவர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள், அது மூலமாக இருந்து வந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது தீருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏன்னா அந்த பணம் ரீதியாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா யாருக்கோ உதவி செய்ய போய் அந்த உதவி பண்ணதுனால இன்றைக்கி அது மூலமாக சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிற பணம் மொத்தமாகவே தேவையில்லாமல் அந்த தொகையை வந்து வட்டியாக கட்டிகிட்ருக்கேங்க. யாருக்கோ உதவி செஞ்சு இன்றைக்கி அந்த பிரச்சனையில் நான் மாட்டிகிட்ருக்கேன். இதனால் நான் கொடுத்த வாக்குறுதி என்னால் சரியான விதத்தில் காப்பாற்றவே முடியல. நீங்கள் சொல்கிறது மட்டும்தான், எதையுமே செய்யவே மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வந்து கரெக்டாக காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பேர் பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பழைய கடனை அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து டோட்டலாக வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. சொன்னதை செஞ்சிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த பிரச்சனையினால தான் நம்ம குடும்ப உறுப்பினர்களே நம்மளை வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வாக்குறுதி கொடுக்கறது, சும்மா ஏதாவது ஒன்று சொல்கிறது, இந்த பண பிரச்சனைகள், இதனால் நம்ம குடும்பத்தில் நமக்கு இருந்த மரியாதை அப்படிங்கிறத நிறைய குறைஞ்சிருக்கும். அந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உண்மையாகவே இவர் வந்து சொன்னது மட்டும் இல்லைங்க, அதை செஞ்சியும் காட்டினார் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய மாற்றங்களை வந்து அதாவது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த நவம்பர் மாதம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான்.
இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.